ஒரு ஊரில் ஒருத்தர் இருந்திருக்கிறாரு. அவர் கொஞ்ச நாள் உடம்பு சரியில்லாமல் இருந்து செத்து போயிட்டார். அப்போ மேலே போகிறார். மேலே போகிறப்ப அங்கே யமதர்மன் நின்றுக்கிட்டு இருக்கிறாரு. சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் நடுவில் யமதர்மன் நின்றுக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ மேலே இவர் சொர்க்கத்துக்குள்ளே போகலான்னு பார்த்துருக்குறாரு. அதுக்கு அங்கே நின்று யமதர்மன் சொன்னாரம்மா, தம்பி நில்லுங்க, நீங்கள் சொர்க்கத்துக்குள்ளே போகணும் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய அந்த வேர்டுக்கு கரெக்டாக ஸ்பெல்லிங் சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் சொர்க்கத்துக்கு போயிடலாம் அப்படிங்கிறார். சரின்னு சொல்லிவிட்டு இவரும் சரி கேளுங்க சாமி, தெரிஞ்சதை சொல்கிறேன் அப்படிங்கிறாரு. உடனே யமதர்மன் கேட்குறாரம்மா, ஃப்ரெண்டு அப்படிங்கிறதுக்கு பதில் சொல்லுங்கள், ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். இவருக்கு தெரியுமே என்னங்கிறாரு, FRIEND அப்படின்னு சொல்கிறாரு. உடனே யமதர்மன்ட்டு, தம்பி நீங்கள் சொன்ன பதில் கரெக்டு, நீங்கள் சொர்க்கத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொர்க்கத்துக்கிட்ட கூட்டிகிட்டு போகிறார். அப்போ என்ன ஆகுது, யமதர்மன்கிட்ட மேலே இருக்க கடவுள்கிட்டருந்து ஒரு ஃபோன் வருது யமதர்மனுக்கு. இவர் எடுத்து பார்த்துட்டு, கடவுள் என்னை அவசரமாக கூப்பிட்றாரு, நான் போயாகணும் தம்பி, நான் வர்ற வரைக்கும் நீங்கள் தான் இந்த கேட்டை காவல் காக்கணும், ஒன்றும் பிரச்சனையும் இல்லை, வரவங்கிட்ட நான் கேட்ட அதே கேள்வியை கேளுங்க, அவங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக தெரிஞ்சிச்சுன்னா அவங்கள சொர்க்கத்துக்குள்ளே அனுப்புங்க, கரெக்டாக தெரியலையா அந்த கேட்டுக்கு போங்கன்னு சொல்லுங்கள், ஒன்றும் பயப்படாதீங்க, அந்த கேட்டுக்கிட்ட போன உடனே அவங்க நரகத்துக்குள்ளே விழுந்துருவாங்க, அங்கே போனவங்க திரும்பி வர மாட்டாங்க அப்படின்னு யமதர்மன் சொல்கிறாரு. அதை கேட்டால் அந்த தம்பிக்கு ஷாக் ஆயிடுச்சு. அப்பாடா, நமக்கு எப்படியே ஸ்பெல்லிங் தெரிஞ்சு கரெக்டாக சொல்லிட்டோம், நல்ல வேளை நம்ம நரகத்துக்கு போகலை அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிடுச்சு. அப்புறம் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறாரு. வர்றாங்க, 2-3 பேர் வர்றாங்க, எல்லார்ட்டையும் ஸ்பெல்லிங் கேட்குறாரு. அதே ஃப்ரெண்டுக்கு என்ன ஸ்பெல்லிங்னு இந்த தம்பி கேட்குறாரு. கரெக்டாக சொன்னவங்கள சொர்க்கத்துக்கு அனுப்பிடுறாரு. தப்பாக சொன்னவங்கள அவர் யமதர்மன் சொன்ன மாதிரி பக்கத்து கேட்டுக்கு போக சொல்கிறாரு. அங்கே போனோன்னே நரகத்துக்குள்ளே விழுந்துடுறாங்க. கொஞ்சம் தூரத்தில் ஒரு பொம்பளை ஒன்று வருது. பக்கத்தில் வர பார்த்தா இந்த தம்பியோட சம்சாரம். அது ஒரே ஷாக்காகி போச்சு. உடனே தம்பி கேட்குற, அப்படி நீ எங்கே இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டார். என்னடா இது இங்கேயும் வந்துருச்சே அப்படின்னு. அதுக்கு அந்த ஒய்ஃப் சொல்லிச்சாம்மா, அதாங்க இங்கே செத்து போயிட்டீங்க, உங்களை கொண்டு போய் காட்டில் எரிச்சிட்டு திரும்பி வர்றப்ப ஒரு பஸ்ஸுக்காரன் என்னை இடிச்சிட்டான், அதுக்கப்புறம் கண்ணு முழிச்சு பார்த்தா நான் இங்கே நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அது சொர்க்கத்தோட கதவுக்குள்ளே போகுது. உடனே இந்த தம்பி சொன்னாராம்மா, நில்லு, நீ இந்த கதவை தாண்டி போகணும் அப்படின்னா நான் கேட்குற கேள்விக்கு கரெக்டாக நீ ஸ்பெல்லிங் சொன்னாதான் நீ கதவை தாண்டி போகணும், அந்த கண்டிஷன் இருக்குது அப்படி சொல்லியிருக்காரு. உடனே இந்த ஒய்ஃபும் சரி என்ன கொஷின் சீக்கிரம் கேளுங்க அப்படின்னு இருக்குது. உடனே என் தம்பி கேட்டுச்சாம்மா, செக்கோஸ்லோவியாவுக்கு ஸ்பெல்லிங் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. செக்கோஸ்லோவியாவுக்கு ஸ்பெல்லிங் தெரியுமா? தெரியாது. தெரிகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, என்ன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் தெரியாது. ஒய்ஃப் நேரம் எங்கே போச்சு, நரகத்தில் கொண்டு போய் ஹஸ்பண்ட் கொண்டு போய் தள்ளிட்டார். என்ன கொடுமைங்க இது. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல கதையெல்லாம் பார்க்கலாம்.